சொந்தம் பார்த்தாலே சொந்தம் சொத்தி போகுமே எங்க வீட்டு கூட்டாளி என்னம்மா நீங்க சும்மா இருங்க. ஏமா இவ தனி கொடுத்தன போனோம்னு சொல்லியம்மா என்னை உங்ககிட்ட இருந்து பிரிக்க பாக்கா. நான் போக மாட்டேன், அதனால இவ வெளியே போட்டோம். ஏய் நான் தனி கொடுத்தன வர முடியாது, நீ வெளியே போ. சும்மா இருங்கம்மா. வீட்டுக்கு வாழ வந்த பிள்ளைய வெளிய போ சொல்லிட்டு இருக்க. எத்தே இவரே நீ வெளிய போன்னு சொல்லிட்டாருன்னா போறேன். கை நீட்டி அதுக்குள்ள என்ன அடிக்க வராரு. நான் இதுக்கு மேல உங்க வீட்ல இருக்க இல்லனா போறேன். சரோஜினி கொஞ்சம் பொறுமையா இருமா, நான் வந்து பேசுறேன். இல்லனா போறேன். ஏம்மா அவ போட்டம்மா, நீங்க விடுங்க. ஏய் நீ இந்த வீட்டுக்கு ஆவது போவலியே. ஆனந்த் நீ வாயை மூடிட்டு இருனே. ஏம்மா சரோஜினி நீ எங்கே போக கூடாது, இங்கே நில்லு. இல்லத நீ போன்னு சொல்லிட்டாருன்னா போறேன். குழந்தை என்னதான் பிரச்சனை வந்தாலும் இப்படியா பேசுவியே? நான் உங்களை என்னமோ நினைச்சிட்டு இருந்தேன். உங்க அண்ணன் விட எல்லாம் மோசமா இருக்கியே. அண்ணி இந்த வீட்டை விட்டு என்னை தனியா பிரிக்கலான்னு பாக்குறா. இவ்வளவு நான் சும்மா விட்டுட்டு இருக்கணும்னு சொல்றீங்களோ? இதுக்கு மேல அவன் இந்த வீட்டுல இருக்காண்டா. அவ அம்மா வீட்டுக்கு போட்டாண்டி, இவன் நம்மளுக்கு வேண்டாம். அப்படிலாம் சொல்லாருங்க குழந்தை. அவ ஏதோ சின்ன பிள்ளை புத்தியில பேசி இருக்க, விட பேசி புரிய வைப்போம். ஏம்மா சரோஜினி எதுக்குமா அப்படி சொல்லியா? ஏன் உனக்கு எங்க கூட இருக்க பிடிக்கலையா? ஆமா பிடிக்கல. மொத்த பேரும் ஒரு வீட்டுக்குள்ள கிடந்துட்டு கொச்ச கொச்ச கொச்சன்னு சரியா இருக்கு. இதுல நான் பேசல நீ பேசல நீ வேற எல்லாரும் வருத்தப்படியே குத்தி காட்டுறிய. அப்புறம் சமையல் கட்டில பார்த்தா ஒரு அண்டால சோறு பண்ண வேண்டி இருக்கு. குழம்பு இன்னொரு அண்டால வச்சு ஊத்த வேண்டி இருக்கு. எது பண்ணாலும் அண்டாவா செய்ய வேண்டி இருக்கு. எங்க வீட்டுல ஒரு சின்ன பாத்திரத்துல சோறு பொங்குவோம். குழம்பு வச்சாலும் வைக்காட்டி நாங்க பாட்டுக்கு துவையில அரைச்சு கூட தின்றுவோம். இந்த வீட்டுல அப்படிலாம் அட்ஜஸ்ட் பண்ண முடியுமா? சரோஜினி எதுக்குமா இப்படி பேசியா? நானே தங்கச்சியும் தானே சமையல் வேலை எல்லாம் பாத்துட்டு இருக்கோம், நீயே செஞ்சிட்டு இருக்க. இன்னைக்கு தானே அந்த சமையல் கட்ட வந்து பார்த்தேன். எனக்கு கல்யாணம் முடிஞ்சதுல இருந்து தோணிக்கிட்டே தான் இந்த விஷயம். அதனாலதான் நானே அடுப்பாங்கரைக்கு வந்து பார்த்தேன். ஏ அம்மா இவ்வளவு சமைக்க வேண்டியிருக்கேன்னு பார்த்த உடனே தலையெல்லாம் சுத்தி போச்சு. எனக்காவது உடம்பு சரியில்லைன்னா கூட இந்த வீட்டுல சும்மா இருக்க முடியுமா? உடனே அவ போய் படுத்துக்கிட்டா வேலை செய்யலன்னு சொல்லி குத்தி காட்டுவிய. இதுவே நானே என் புருஷனா இருந்தா யாரும் எங்களை ஒரு வார்த்தை கேட்க முடியாது. நான் பாட்டுக்கு முடிஞ்சா வேலை செஞ்சேனா இல்ல செய்யாம ஹோட்டல் வாங்கிட்டு இருந்தா படுத்தனான்னு இருக்கோம். அவர் சம்பாதிக்கிறதையும் நாங்க சேர்த்து வைப்போம். இந்த வீட்டுல என்ன நடக்கும்? அதனால இங்க இருக்க முடியாது தேய். எங்களை தனி கொடுத்தன வைங்க, இல்லன்னா நான் வீட்டை விட்டு வெளியே போறேன். ஏய் அதத்தான் நான் சொல்லியிருக்கேன், வீட்டை விட்டு வெளியே போ. தனியெல்லாம் என்னால வர முடியாது. நான் எங்க வீட்டுல தான் இருப்பேன், எங்க அம்மா கூட தான் இருப்பேன். ஆனந்த் அப்படிலாம் பேசாதப்பா. சரோஜினி ஏதோ பயந்துட்டு தான் அப்படி பேசியா. அவளுக்கு நம்ம புரிய வைப்போம். இவளுக்குலாம் புரியாதுமா. இவ இந்த வீட்டுல இதுக்கு மேல இருக்க கூடாது. கொழுத்த பிடிச்சு இப்பவே வெளியே தள்ளிடுறேன். ஆனந்த் சொன்ன கேளு. அவளை தொட்டான்னு வச்சுக்க எனக்கு கெட்ட கோவம் வரும். அது என்ன பேச்சு? வரதுக்குள்ள நீ அடிப்பேங்க, கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளுவேங்க. உனக்கு கல்யாணம் பண்ணி தந்துட்டவங்களுக்காக கொடுமைப்படுத்துவியா? சரோஜினி சொன்னதுல எனக்கு எந்த தப்பும் தெரியல. ஐயோ என்னது இது? அத்தை இன்னும் ஒரு தப்பும் தெரியலங்க, தனியா வச்சிருப்பாங்களா? ஐயோ கவுத்துட்டாவளே. ஏமா என்னமா உங்களுக்கு தப்பு தெரியலங்கிறிய? இனி இந்த வீட்டுல இருந்து உங்ககிட்ட இருந்து பிரிக்க பார்க்காம வா. ஆனந்த் எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாவையா. சில பிள்ளைகள் மனசுல இப்படியே ஆசை இருக்கதான் செய்யும். ரோசாவும் புஷ்பம் அக்கா தங்கச்சி ஒரே வீட்ல இருந்து வந்தவியா, அதனால அவங்களுக்கு ஒரு பிரிவுன்னு தெரியல. ஆனா சரோஜினி அப்படி இல்லல்ல. அதனாலதான் அவளுக்கு வெளியே போயிடணும், தனியா இருக்கணும்னு ஆசையா இருக்கு. அவளுக்கு நம்ம எடுத்து சொல்லிதான் புரிய வைக்கணும், இல்லன்னா தனியா தான் இருக்கணும். கொஞ்ச நாள்ல அவளே மனசு மாதிரி வந்துருவா நம்ம குடும்பத்துல இருக்க ஒற்றுமையை பார்த்து. ஐயோ நாசமா போச்சு. இப்ப என்ன செய்ய? ஏமா நீங்க இப்ப என்னதான் சொல்ல வரிய? இவ சொல்றதெல்லாம் கரெக்டுன்னு நினைக்கிறீங்களோ? இவ கூட தனி கொடுத்தன போன்னு சொன்னா என்னால போக முடியாது. நான் எந்தாலையா பேருவேன் சொல்லிட்டேன். ஆனந்த் அப்படிலாம் பேசக்கூடாது. உனக்கு கல்யாணம் முடிஞ்சிட்டு உனக்கு உன் பொண்டாட்டி வந்திருக்கா. அவ சொல்லிறியோ நீ கொஞ்சம் யோசிக்கணும், கேட்கதான் செய்யணும். அவ என்ன நம்ம வீட்டுக்கு வரவே கூடாது, எங்க கூட பேசக்கூடாது நீ சொல்ல போற? எப்போ வேணாலும் வா பேசிங்க இரு. இந்த உன் அக்கா செல்லமாவை தனியா வச்சிருக்கோம், அது மாதிரி உன்னையும் வச்சிரியே. ஐயோ போச்சு மாமா, வேண்டாம். அம்மா வேண்டாம்மா, என்னைய தனியா மட்டும் அனுப்பிடுறாங்க. இந்த வீட்டை விட்டு என்னை பிரிச்சிடாதங்கம்மா. இந்த பாரியா ஆனந்த், உன் பொண்டாட்டிக்காக நீ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும். கொஞ்ச நாள் நீ அவளுக்காக தனியா இருந்து பாரியா. இல்லம்மா வேண்டாம், நான் இங்கே இருக்கேன். சரோஜினி என்னை இந்த வீட்டுல இருந்து பிரிச்சு கொண்டு போயிடாது சரோஜினி. அப்புறம் நான் வாழ்க்கையே வெறுத்துருவேன், என்னால வாழவே முடியாது. என்ன சொல்றீ மாமா?
ஆமா சரோஜினி, எனக்காக கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணா ப்ளீஸ். சரி மாமா. ஏமா சரின்ட்டா, நாங்க இங்கே இருக்கோம். எங்களுக்கு தனி வீட்டுல பாக்கண்டாமா. சரோஜினி நீ என்னமா சொல்லியா? ஏத்தே அவர்தான் வருத்தப்படியார்ல நான் இருக்கேன். ஆமாம்மா நாங்க இருக்கோம். சரோஜினி வா உள்ள போவோம். என்னது இது இவ்வளவு சண்டை போட்டாவே அவன் வருத்தப்பட்டவனே சரின்னுட்டு போறா? ஏத்தே ஏதோ ஒரு கோவத்துல முதல்ல வெளிய போகணும்னு சொல்லிட்டா பாத்துடுங்க. புருஷன் வருத்தப்பட்ட உடனே அவளுக்கு மனசு கேட்கல சரின்னு சொல்லிட்டு போறா. ஏக்கா இத முதல்ல யோசிச்சிருக்கலாமா? அவர் எதுக்கு அவ்வளவு கோவப்படுத்தணும்? அது வந்து குஸ்து முதல்ல புரிஞ்சுக்கிடாம பேசியிருக்கா. இப்போ அவர் முகமாடி பேசணும்னு புரிஞ்சுக்கிட்டு பேசி கூட்டிட்டு போறா. அப்படி இல்லாம இருக்கும். ஆமா குஸ்து, நம்ம புருஷன் வருத்தப்பட்டா நம்மள இப்படித்தானே அவருக்காக மாறுவோம். நீ கூட இங்க இருந்து கோவத்துல போன, அப்புறம் அவ வந்து கூப்பிட்டோன்னு பின்னாடியே வந்துட்டல்ல. அப்படிதான் புருஷன் முன்னாடி சண்டெல்லாம் சொத்த நேரம் தான். அவர் ரொம்ப கோவப்பட்டதுனால அவரும் ரொம்ப கோவப்பட்டுட்டாரு, வெளியே தள்ளி விடுவேன்னாரு. அத்தை தனியா வைக்கணும்னு அவர் வருத்தப்பட்டோடனே அவளும் வருத்தப்பட்டு வேண்டான்னுட்டா. புருஷனை நல்லா புரிஞ்சுக்கிட்டா சரோஜினி. ஆமா என்னக்கா, நான் கூட ஒரு மாதிரியா இருக்கவள பேச்சு இல்லையோன்னு நினைச்சேன். நல்லாதான் ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டியாவே சேர்ந்துக்கிட்டியாவே. ஆமால நல்லாதான் இருக்காவே. நான் கூட இப்படிதான் தப்பா நினைச்சுக்கிட்டு இருந்தேன். என் மகன் வருத்தப்பட்டு பேசணும்னு அவளும் மனசு கஷ்டப்பட்டுட்டு உடனே சரின்னு சொல்லிட்டா பத்தியா. நல்லாதான் ரெண்டு பேரும் அன்பாதான் இருக்காவே. ஆமா தேன்மா, அவளை பத்தி கவலைப்படாதங்க, எல்லாம் சரியாயிரும். மாமா இப்படி ஆயிப்போச்சு மாமா. நான் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. சரோஜினி நானும் தான் எதிர்பார்க்கவே இல்லை. எப்படியாவது சண்டை போட்டு ஒண்ணு துரத்திடலான்னு தான் பார்த்தேன். ஆனா எங்க அம்மையே தனி கொடுத்தன வைக்க நல்லதுதான் அப்படின்னு சொல்லிட்டாவுல. ஆமா மாமா, எப்பவுமே கூட்டு குடும்பமா இருக்கணும் தானே சொல்லுவா பார்த்த. அதனால தானே எங்க அண்ணனையே தனியா வைக்காம என்ன இங்கே வச்சிருக்காவ இத்தனை வருஷமா. ஆனா நீ கேட்ட உடனே சரி தனியா வைக்கன்னு சொல்லிட்டாவ. அதான் எனக்கு புரியல மாமா. ஆனா எல்லாரும் என்னை பத்தி ரொம்ப தப்பா நினைச்சிருப்பாவில. தப்பா நினைச்சிருக்க மாட்டாவ சரோஜினி. அப்படியே அவிய உன்னை தப்பா நினைச்சாலும் என்ன ஆக போகுது? எப்படியாவது ஒரு பிரச்சனை பண்ணி நீ வெளியே தானே போற, உங்க வீட்டுக்கு தானே போவா. ஆமா மாமா, இருந்தாலும் நான் பெரிய வீட்டெல்லாம் சத்தம் போட்டு கோவமா பேசிட்டேன்ல. அவிய என்னை பத்தி ரொம்ப தப்பா நினைச்சிருப்பாவ. நினைச்சா நினைச்சிட்டு போட்டோம் சரோஜினி. அப்பதான் உன் மேல வெறுப்பு வரும், நீ சீக்கிரமா வெளியே போட்டோன்னு நினைப்பாவ. சரி மாமா, அந்த பிளான் சொதப்பி போச்சு. இப்ப என்ன செய்ய? என்ன ஏதாவது சண்டை போடுவோம். மறுபடியும் சண்டையா? ஆமா சண்டை போட்டாதான் கோவம் வரும், அப்பதான் உன்னை வெளியே துரத்தி விட முடியும். சும்மா நீ வெளியே போறேன்னு சொன்னாலோ இல்ல நான் போன்னு சொன்னாலோ இவ காரணம் கேட்பாவில்ல. இதுவே சண்டை போட்டு துரத்தியாச்சுன்னா சண்டை போட்டு பிரிஞ்சுட்டாவன்னு நினைப்பாவ. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன் சரோஜினி, நீ சண்டை போட்டு இந்த வீட்டை விட்டு வெளியே போன பிறகு இங்க வரவே கூடாது. உங்க அம்மையே கொண்டு போய் முடியுன்னு சொன்னாலும் நான் போக மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கேயே இருந்துடணும், சரியா? சரி மாமா. இப்ப என்ன செய்ய? என்னைக்கு சண்டை போட? சண்டை போடலாம், ஆனா காரணம் வேணும்ல. காரணமே இல்லாம நம்ம சண்டை போட்டாலும் அவங்களுக்கு டவுட் வந்துடும். அதனால முதல்ல ஒரு காரணத்தை கண்டுபிடிப்போம், அதுக்கு ஒரு சண்டை போடுவோம். அதுக்கு ஒரு நம்ம ரெண்டு பேரும் சண்டை போடுவோம், நீ நான் துரத்தி விட்டுறியே. சரி மாமா, சீக்கிரமா யோசிங்க. இதை விட எனக்கு கொஞ்சம் நல்ல பிளான போடுங்க மாமா. என்ன வர சண்டையில அத்தை நம்மளுக்கு இறக்கமே காட்டக்கூடாது, ஒத்துக்கிடவும் கூடாது. அவியல சேர்ந்து என்னையும் கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளிடணும். அவியலும் சேர்ந்து உன்னைய கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளணும்னா நீ குடும்பத்துக்குள்ளதான் ஏதாவது சண்டை போடணும். குடும்பத்துக்குள்ளயா? ஆமா சரோஜினி, அப்பதானே எங்க அம்மைக்கு எங்க அண்ணிகளுக்குலாம் கோவம் வரும். அதனால என்ன குடும்பத்துக்குள்ளதான் நம்ம சண்டை இழுக்கணும், சரியா? சரி மாமா, அது வரைக்கும் நான் இந்த ரூம்ல தான் இருக்கணுமா? வேற என்ன செய்ய, இங்கதான் இருந்து ஆகணும். ஆமா உனக்கு என்னைய சுத்தமா பிடிக்கலையோ? ஏன் மாமா அதை கேக்குறிய? இல்ல கல்யாணம் பிடிக்கலன்னு சொன்னா என்னையும் பிடிக்கலையோ? இந்த ரூம்ல கூட இருக்கணுமான்னு கேக்குறிய, அதான் கேக்கேன். அது வந்து மாமா எனக்கு கல்யாணமும் பிடிக்கல, எதுவுமே பிடிக்கல. அதான் ஏன்னு கேக்க. அந்த அளவுக்கு உனக்கு என்ன பிரச்சனை? எதுவும் இல்ல, சொல்ல தெரியல. அப்ப என்கிட்ட எதையும் சொல்லாம மறைக்கிறியோ? அதெல்லாம் எதுவும் இல்ல. பரவாயில்ல சரோஜினி, ஏதாவது இருந்தா சொல்லு. யாரையாவது மனசார விரும்புனியா? யாரையாவது விரும்புனியான்னு கேட்டேன், எதுக்காக அழுவுறா? சரோஜினி என்னாச்சுமா? நான் எதுவும் தப்பா கேட்டேனா? நான் எதையுமே சொல்ல விரும்பலையான்ட்டு இதெல்லாம் கேட்காதுங்க. நான் கொஞ்சம் தனியா இருக்கணும், நீங்க போங்க மாமா. சரி சரி அழாத, நான் எதுவும் கேட்கல. நான் போய் சாப்பிட போறேன், இங்கே இரு. என்னாச்சு இவளுக்கு? நான் என்ன தப்பா கேட்டுட்டேனா? எதுக்காக இனி பிடிக்கல, வேற யாரையும் விரும்பினாலும் தானே கேட்டேன். ஏன் இப்படி எழுதிட்டு இருக்கா? மாமா கிட்ட நான் இந்த விஷயத்தை எப்படி சொல்ல முடியும்? அதனாலதான் எனக்கு கல்யாணம் பிடிக்கலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். எங்க அக்கா வேற யார்ட்டையும் சொல்லிடாதன்னு சொல்லியிருக்கா. நான் சொன்னாச்சுன்னா அவன் என்கிட்ட கோவப்படுவா. அதான் நான் சொல்லாம இருக்கேன். மாமா வேற திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருக்காரு. மாமா வேற நல்ல குணமா இருக்காரு, அவட்ட என்னால போய் சொல்லவும் முடியல. எப்போ நான் இந்த வீட்டை விட்டு போவேன்னு தெரியலையே. அப்படியே போனாலும் எங்க அம்மா என்ன சொல்ல போறாளோ? வீட்டுக்கு
வீட்டுல சேப்பாலோ சேர்க்க மாட்டாலோ, சேர்த்தாலும் பரவாயில்ல சேக்காட்டியும் பரவாயில்ல, எப்படியாவது நான் இந்த வீட்டை விட்டு போனா போதும். ஏய்யா சூர்யா, அம்மா வாங்கம்மா. ஏய்யா சூர்யா, இன்னைக்கு நிச்சயத்துக்கு துணி எடுக்க போறோம். துர்காபாவி அம்மையும் கடைக்கு வாரேன்னாவே, அதனால நம்மளே போய் கிளம்பணும்பா. சரிங்கம்மா கிளம்பலாம். அண்ணன் இப்ப கார் எடுத்துட்டு வருவான், நீனும் நானும் ரோசாப்பும் போவோம். வேணும்னா உன் கூட தெரியாத இந்த பையலை வேணா கூப்பிட்டுக்க. சரிங்கம்மா. சீக்கிரம் ரெடி ஆகி வாப்பா, உனக்கு பிடிச்ச மாதிரி துணி எடுத்துக்க. சரிங்கம்மா. அண்ணன் வந்தோடனே கிளம்புவோம்யா, ரெடியா வா. சரிங்கம்மா. துர்கா அப்படின்னா சாரி எடுக்க கடைக்கு வராளா? அப்போ அவளுக்கும் கல்யாணத்துல இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சா? அப்படிதான் நினைக்கிறேன். என்னைய அவளுக்கு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா நம்ம போட்ட வார்த்தை அப்படி. அந்த வார்த்தைக்காகவே நீ லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டான்னு நினைக்கிறேன். அதனாலதான் கடைக்கு சாரி எடுக்க வரா. அங்க வச்சு சூப்பரா ஆக்டிங்க போட்டு நம்ம பக்கம் துர்காவை இழுத்துருவோம். டேய் அஸ்வினி, என்னடா ரொம்ப ஜாலியா இருக்க? அது அந்த பொண்ணுக்கும் எனக்கும் நிச்சய ட்ரெஸ் எடுக்க போறாங்கடா. அஸ்வினி, கடைக்கு அந்த பொண்ணும் வருதுடா, அதான் சந்தோஷமா இருக்கு. ஆமா அஸ்வினி. அஸ்வினி, நீ சொன்னதுனால சும்மா பேச்சுக்கு தான் போய் சொல்லிட்டு வந்தேன். மத்தபடி கல்யாணத்தை நிறுத்துறதுக்குலாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. எப்படியாவது மணமேடை வரைக்கும் அந்த பொண்ணை கூட்டிட்டு போயிட்டு தாலி கட்டிடலான்னு முடிவு பண்ணிருக்கேன். அதெல்லாம் வெறுக்க மாட்டா. நானே எவ்வளவு முயற்சி பண்ணேன், கடைசி நிமிஷத்துல என்னால ஒன்னும் பண்ண முடியலன்னு சொல்லிடுறேன். கண்டிப்பா நீ மன்னிச்சு ஏத்துக்கிடுவா. ஏண்டா? என்னடா சொல்றது? என்னது வீட்லயா? நான் எப்படா அன்னதானம் போட்டேன்? அதுவே இந்த வீட்டுல உள்ளவங்கள நம்ப வைக்கிறதுக்காக போட்ட பிட்டு. அஸ்வினு, அப்படிலாம் சொன்னா நம்புவாங்களாடா? கல்யாணத்தை நிறுத்துறதுக்கும் அன்னதானம் போடுறதுக்கும் என்னடா சம்பந்தம்? சரி அஸ்வினு, அம்மா உன்னையும் ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு கூட வர சொன்னாங்க. வரியா போலாமா? என்ன இது உனக்கே கொஞ்சம் ஓவரா இல்ல? எனக்கே ஒண்ணுதான் எடுத்து தருவாங்கன்னு நினைக்கிறேன்டா. அதனால நீ வேணா என்னோட பழைய ட்ரெஸ் எடுத்து போட்டுக்கோ. டேய், ஒரு ட்ரெஸ் எடுத்து தரேன்டா, வா போலாம். ஆமா, இந்த ட்ரெஸ் நல்லா தானே இருக்கு. இதுக்கு மேல அழகான ட்ரெஸ்க்கு எங்கடா போறது? யார பார்த்து? உன்னையா என்னையா? அஸ்வினு, அது ஏன் ஆளு. சரி அஸ்வினு, வா ரெடி ஆகலாம். சரோஜா, இன்னைக்கு உன் தங்கச்சி என்ன பண்ண தெரியுமா? தங்கச்சியா? என்னக்கு பண்ணா? எங்க வீட்டுல ஒரே சண்டை. என்னது, ஏன் தங்கச்சியா? ஆமா சரோஜா, உன் தங்கச்சி இப்படி பண்ண நினைச்சு கூட பாக்கல. அவளை வச்சு பாக்கும்போது நீ கூட எவ்வளவோ பரவாயில்ல. அந்த வீட்டுல நீ தானே கூட்டு குடும்பமா இருக்கா, அதுவும் நெட்ட மாதிரி கூட. ஏக்கா, என்னக்கா நெட்ட மாதிரி கூட பேசுறிய? இல்ல நெட்ட மாதிரி, நீ இந்த சரோஜாவும் ஒரே வீட்டுல இருக்கீல்ல, அதத்தான் பேசிட்டு இருக்கேன். குஷ்பக்கா, இந்த இவ கூட சேர்ந்து இருக்க எனக்கு ஏதோ அவார்டு கிடைக்க போதும். சரி வாய் முடி. அவில ஏதோ சொல்ல வந்தா நீ வந்து கெடுத்து விட்டுட்டு இருக்கு. வாய் முடிட்டு கதையை மட்டும் கேளு. குஷ்பக்கா, என்னக்கா பிரச்சனை? சரோஜா, அது வந்து உன் தங்கச்சி புருஷன்கிட்ட தனி கொடுத்தனம் போன பொண்ணு கேட்டு இருந்திருக்கா. என்னது, தனி கொடுத்தனமா? ஆமா சரோஜா, உனக்கே ஷாக்கா இருக்குல்ல. நாங்களே எல்லாரும் ஷாக் ஆயிட்டோம்.
ஐயோ என்னக்கா சொல்றீங்க? ஆமா சரோஜா, புருஷன் கூட ஒரே சண்டை பத்துக்க. ஆனந்த் குழந்தை ரொம்பவே வருத்தப்பட்டுட்டாரு. நீ என்னை மட்டும் தனி கொடுத்தனும் கூப்பிடாத, தனியா நீ வேணா வெளியே போ அப்படின்னாரு. அப்படியா? ஆமா, சத்தத்தை கேட்டு நானே எங்க அக்கா அத்தை எல்லாரும் போய் பார்த்தோம். எதுக்குமே இப்படி சொல்லியானே அத்தை கேட்டாவ. அதுக்கு உன் தங்கச்சி என்ன தெரியுமா சொன்ன? இவ்வளவு பெரிய குடும்பத்துக்கு சோறு பங்கி போட்டு என்னால இங்க இருக்க முடியாதுன்னு சொல்லியா? அது மட்டுமா சொன்ன? கொஞ்சம் பேசிட்டு இருக்கிறக்காவ, இவளுக்கு மத்தியில என்னால பேசிட்டு இருக்க முடியாதுங்க. அப்படியா? ஆமா நெட்டு மாதிரி, இதுக்கு நம்மள எவ்வளவு பரவாயில்ல. சரோஜா தங்கச்சி ரொம்ப மோசமா இருக்கா பாத்துக்க. வந்து கொஞ்ச நாள் தானே ஆச்சு, அதுக்குள்ள தலைகீழ இருக்கா. நான் தனி கொடுத்தன பண்ணோம். நீ சரோஜா நான் ஒண்ணு சொல்லியும் கேட்டுக்க. இன்னைக்குதான் அவன் அடுப்பங்கரைக்கே வந்தா. வந்து பாத்துட்டு அதை பத்தி என்ன சொல்லியா தெரியுமா? அண்டால சோறு பங்கியாவ, அண்டால குழம்பு வைக்காவ, அண்டாவா தான் சமைக்க வேண்டியிருக்கு வீட்டுக்குன்னு சொல்லியா. நான் எங்க அம்மா வீட்டுல கொஞ்சம் தான் சமைச்சு சாப்பிட்டேன். என் புருஷனை நானும் தனியா இருந்தா அதே மாதிரி சமைச்சு சாப்பிடுவோம், இல்லன்னா ஹோட்டல்ல வாங்கி சாப்பிடுவோம்னு சொல்லியா. அவளால இந்த வீட்டுல வேலையும் செய்ய முடியாதா, யார்ட்டையும் பேசி வாங்கி இருக்க முடியாதான். ஏக்கா அவ அப்படியா சொன்ன? ஆமா, நான் என்ன பொய்யா சொல்லியே? நீ வேணா எங்க அக்கால இல்ல அத்தையை கேட்டு பாரு. என்ன சண்டைக்கா உனக்கு கேட்கலையோ? இல்லக்கா எனக்கு கேட்கல, ஒரு வார்த்தை கூப்பிட கூடாதா? அந்த சண்டைக்குள்ள யாரையும் கூப்பிடணும்னு தோணல. என்ன சண்டை தெரியுமா? ஆனந்த் குழந்தை ரொம்ப கோவப்பட்டுட்டு அவளை கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ள போனாரு. அத்தை தான் குழந்தைன்னு சத்தம் போட்டு தனி கொடுத்தன வைக்கேன்னு சொன்னாவ. அதுக்கு பிறகு குழந்தை என்னால தனியா போக முடியாதுன்னு சொல்லி வருத்தப்பட்டாரு. அதுக்கு பிறகு உன் தங்கச்சி கோவப்படியதை விட்டுட்டு வாங்க ரூமுக்கு போன்னு கூட்டிட்டு போறா. அவ ஏன் அப்படி இருக்கா சரோஜா? அவளுக்கு நல்ல இடம் கிடைச்சிருக்கல, இதை காப்பாத்திக்கிட்ட தெரியல. நான் வீட்டுக்கு போயிட்டு அவளுக்கு இன்னைக்கு இருக்கு.